ஸோ அதிகாலையிலோட நம்மளோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பொருளாதார சுதந்திரம் நம்மளுக்கு வரணுங்கிறது மட்டும் இல்லாம சீக்கிரம் வரணும். ஏன்னா நம்மளுக்கு உண்டான தேவைகள் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான நேரம் ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்ப பாருங்க, நம்ம அத்தனை நபர்களுமே எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை அடையணுமோ அதுக்குண்டான வழிவகை என்னங்கிறத நம்மளுக்கு சிஸ்டம் தெளிவா போட்டு கொடுத்தாச்சு. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு பிகினிங்லயே நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய அத்தனை ப்ராஜெக்ட்லயும் வருமானம் வாங்குவதிலையும் நம்மளும் முதல்ல இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் ப்ராஜெக்டான கிரிப்டோ எனர்ஜி 25 பிளான் பிரசன்டேஷனுக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல பாத்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க, ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியும். குறைஞ்சபட்சம் ஒரு 30 இருந்து 35 நிமிடத்துக்குள்ள என்னோட பிளான் பிரசன்டேஷனை கம்ப்ளீட் பண்றேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கவனங்கள் அத்தனையுமே இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கன்டினியூ பண்றேன். ஸோ நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ எனர்ஜி 25. அப்போ கிரிப்டோன்னு சொல்லிட்டோம், கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்ஆர் பேஸ்ல இல்லாம கிரிப்டோ அப்படிங்கிற உலக மக்களே அனைவரும் உள்ள வரக்கூடிய நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளதான் இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளோட ட்ரஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட எக்ஸலண்டா உள்ள என்டர் ஆயிருக்கோம் நம்மளோட 2வது ப்ராஜெக்ட்ல கிரிப்டோக்குள்ள. அது மட்டும் இல்ல, நம்மளோட டொமைன் நேம் பாத்தீங்க அப்படின்னா www.நல்லதேநடக்கும்.com. என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாம் யாரை கேட்டாலும் நம்மளுக்கு ஏதாவது நல்லதா நடக்காதா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்போம். அதுவே நம்மளே பலமுறை சொல்லும் போது என்ன சொல்றோமோ கண்டிப்பா அது நம்ம செயல் வடிவம் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா அத்தனை நபர்களுக்குமே நல்லதாய் நடக்கும். அது மட்டும் இல்ல, இங்க கொடுக்கறது டொனேஷன் தான். ஸோ நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில பாத்தீங்க அப்படின்னா முதல் ப்ராஜெக்டும் உதவி கொடு உதவி பெறு, அது ஐஎன்ஆர்ல. 2வது ப்ராஜெக்ட்லயும் உதவி கொடு உதவி பெறு இங்க பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோல. ஸோ கிரிப்டோனா நிறைய காயின்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விஸ்வரூபா வளர்ச்சியில இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த காயின் நம்மளோட டொனேஷனா வைக்கல. நம்ம வச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்டிடிங்கிற ஒரு ஸ்டேபிள் காயின். எல்லா மக்கள்னாலையும் எந்த நேரத்திலையும் இன்னைக்கு ஒரு விலையோ நாளைக்கு ஒரு விலையோ அடுத்த நாள் ஒரு விலையோ இல்லை, அதே ஈக்குவலா பாத்தீங்கன்னா ஒரு 20 காசு 30 காசு மட்டும் சாலிடா ஏறிட்டு இருக்கும், இல்ல இறங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிள் காயினை தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டொனேஷனா ப்ராஜெக்டுக்கு இருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா தான் எல்லாருமே பாக்குறோம். காரணம் என்னன்னா, ஒரு நபர்கிட்ட சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர்கிட்ட 30 யூஎஸ்டிடிக்கு தேவையான கிட்டத்தட்ட 2800 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இருக்குமான்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவுங்க நாங்க கொடுக்கணும் டொனேஷனா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்னா யூஎஸ்டிடியா கொடுக்கணும், இல்ல ஐஎன்ஆர்ல ஒரு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு சரிங்க ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க, நான் ரெடி பண்ணி தரேன், எனக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 நாள் கழிச்சு போய் பார்க்கும்போது 3000 இருந்து 6000 ரூபாய் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்னொரு 10 நாள் கழிச்சு வாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர டொனேஷன் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படி காயினும் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இல்லாட்டியும் எப்பனாலும் அதே வேல்யூல தான் இருக்கும் நம்மளோட யூஎஸ்டிடியோட மதிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இடத்துலயே நம்ம 100% ஜெயிச்சிட்டோம். அதனோட பூரிப்போட தான் நம்ம பிளான் பிரசன்டேஷனுக்குள்ள போறோம். நம்ம எப்படி ஐஎன்ஆர்ல அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று கொடுக்குறோமோ அதே மாதிரி கிரிப்டோலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு வேலட் அட்ரஸ்ங்கிறது தேவை. அந்த வேலட் அட்ரஸ் நிறைய மொபைல் ஆப் நம்மளுக்கு கொடுக்குது. அதுல எக்ஸாம்பிள் தான் நம்ம சேஃபால் வேலட். அப்போ சேஃபால் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னாவே உங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு எக்ஸலண்டா நம்மளோட சேஃபால் வேலட் இன்ஸ்டால் பண்ற ப்ரொசீஜர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுல லிஸ்ட் அவுட் ஆகும், எத்தனை காயின் லிஸ்ட் அவுட் ஆகும்னு தெரியுங்களா? ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணி பார்த்திருப்பீங்க. அதுல நமக்கு தேவையானது 2 காயின், ஒன்னு யூஎஸ்டிடியும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ். இங்க கேஸ் ஃபீஸ்ன்னு சொல்றோம், ஒன்னே ஒண்ணுதான். டிரான்சாக்சன் ஃபீஸுக்கு மறுபெயர்
கேஸ் ஃபீஸ்ன்னு நம்ம கிரிப்டோல சொல்றோம். ஸோ பிஎன்பி இங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படுது. ஒரு யூஎஸ்டிடிக்கு தேவையான பிஎன்பி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிற யூஎஸ்டிடியை ஐடி போடுறதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் உங்களுக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் உங்ககிட்ட இருக்கணும்னு இல்லை, ஆனா உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு கம்பல்சரி டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வேணும். ஸோ அவ்வளவுதான். இதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா எக்ஸலண்டா இந்த வாய்ப்புக்குள்ள நம்ம என்டர் ஆயிக்கலாம். ஸோ டொனேஷனா 30 யூஎஸ்டிடி உலகத்துல இருக்கிற மக்கள் யாருக்கு வேணாலும் அந்த டொனேஷன் ரிசீவ் ஆகும். அதுல பாருங்க, ஒரே ஒரு முறை உதவியா கொடுக்குறோம். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 30 யூஎஸ்டிடி பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல பிரியுது. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ராயல் லைஃப் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு லைஃபுக்குள்ள என்டர் ஆக போறோம். ராயல் பிளானுக்கு பாத்தீங்கன்னா 10 யூஎஸ்டிடி. அது மட்டும் இல்ல, இங்க ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியதுல மீதி இருக்கக்கூடிய அந்த 20 யூஎஸ்டிடி பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் 1க்குள்ள என்டர் ஆகுறோம். ஸோ அப்ப ஸ்டேஜ் 1ன்னு ஸ்பெசிஃபை பண்ணனதுனாலயே கண்டிப்பா ஸ்டேஜ் 2க்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது சிம்பாலிக்காவே நம்ம இந்த இடத்துல அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்ப யாரெல்லாம் கொடுக்கிறோமோ 30 யூஎஸ்டிடி டொனேஷனா ராயலுக்கு 10 யூஎஸ்டிடியும் எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் 1க்கு 20 யூஎஸ்டிடியும் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியுது. அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த இன்கம் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். நம்ம மட்டும் இல்ல, உள்ள வந்துட்டோம். இந்த அற்புதமான வாய்ப்பை ஒவ்வொரு நாளும் பல நபர்களுக்கு நம்ம சொல்ல போறோம். முதல்ல வரக்கூடிய 5 நபர்கள் நம்மளோட பொருளாதார சுதந்திரம் நம்மளுக்கு சீக்கிரமா நம்ம கையில கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி அற்புதமான வாய்ப்பை அந்த 5 நபர்கள் யாருங்கிறத தெளிவா நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி இதுல டொனேஷனை கொடுக்க சொல்றோம். அப்போ நம்ம எப்படி 30 யூஎஸ்டிடி டொனேஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி 5 நபர்கள் 30 யூஎஸ்டிடியை டொனேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு கீழே வர்றவங்களையும் 30 யூஎஸ்டிடி அப்படிங்கிறது 5 நபர்கள் குறைஞ்சபட்சம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா எக்ஸலண்டா நம்மளோட யூஎஸ்டிடி அப்படிங்கிறது வருமானமா நம்மளுக்கு வரும். எல்லா காலகட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள வந்துட்டோம், வரும்போது ஈஸியா என்ன பண்ணிடுவோம், 5 10ங்கிறது ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துருவோம். ஆனா அடுத்த கட்டத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூவ் பண்ண வைக்கணும். அதுதான் நம்ம கையில இருக்கு. இப்ப 5 நபர்கள் வந்துட்டாங்க. அந்த 5 நபர்களும் 5 நபர்களை கொடுக்கக்கூடிய தகுதியுடையவர்களா இருக்கணும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது எக்ஸலண்டா அதுல இருக்கும். நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸ்பெசிஃபை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம். 30 யூஎஸ்டிடி இங்க போகுது, அங்க போகுது, எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். 2 இடத்துல பிரியுது. 2 இடத்துல பிரிஞ்சது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எல்லாத்துக்குமே இதே 2 இடம் தான் பிரியும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 5 நபர்களை எடுத்துக்கிட்டு நம்ம போறோம். ஃபர்ஸ்டா போகக்கூடியது எந்த இடம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ராயல் 25 அப்படிங்கிற பிளேஸுக்கு தான் வர்றோம். ஏன்னா ராயல் 25க்கு தேவையானது பாத்தீங்க அப்படின்னா 10 யூஎஸ்டிடி. ஸோ அந்த 10 யூஎஸ்டிடி எந்த மாதிரி பிரியுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். நேரடி இணைப்புல இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா உள்ள வந்துட்டோம், 5 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். முதல் நபர் மூலமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துட்டு வந்த 10 யூஎஸ்டிடி முதல் நபர் மூலமா வந்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த 10 யூஎஸ்டிடில 2.25 யூஎஸ்டிடி உங்களுக்கு வருமானமா கிடைக்குது. ஒரு யூஎஸ்டிடிக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஐஎன்ஆர்ல கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா 90 ரூபாய். ஸோ 90ல இருந்து 92 நீங்க 90னே கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2.25 யூஎஸ்டிடிக்கு தேவையானது நம்மளுக்கு வருமானமா கிடைக்குது. அது மட்டும் இல்ல, 2வது டைரக்ட் மூலமாவும் உங்களுக்கு 2.25 யூஎஸ்டிடி, அதே மாதிரி டைரக்ட்ல 3 4 அந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. அது மட்டும் இல்ல, உள்ள வந்த நபர்கள் அந்த 10 யூஎஸ்டிடி 5 இடத்துல பிரியுது. அதுக்கு மேல உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அப்பர், அதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கூடிக்கிட்டே வரும். இதுவே டைரக்ட்ல 5வது நபர் ஒருத்தர் வர்றாரு. ஏன்னா நம்ம இப்ப டைரக்ட்லயே 5 நபர்கள் கொடுக்குறோம். 5வது நபரும் 10 யூஎஸ்டிடி எடுத்துட்டு வருவாரு. அதுல உங்களுக்கு 4.5 யூஎஸ்டிடி இன்கமா கிடைக்குது.
யோசிச்சு பாருங்க, 2.25 USDT வாங்கின இடத்துல 5வது டைரக்ட்ல இருந்து எத்தனை நபர்களை நீங்க டைரக்ட்ல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும், ஏன்னா டைரக்டா 10 USDT யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. 30 USDT இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 10 USDTக்கு அத்தனை நபர்களுமே வரத்தான் போறாங்க. அப்ப 5வது நபர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 4.5 USDT உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வருமானமா கிடைக்குது. INRல கால்குலேட் பண்ணி பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நேரடி இணைப்புல 5 நபர்கள்ல இருந்து எத்தனை நபர்கள் வந்தாலும் 4.5 USDT அப்படிங்கிறது வருமானம். அப்ப பாருங்க, இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா 4.5 USDTயும் அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 1.5 USDTயும் அதுக்கு மேல இருக்கிறது 1.5 USDTயும் அதுக்கு மேல இருக்கிறது 1.5 USDTயும் வருமானமா கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்ல, உள்ளக்க இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே செகண்ட், தியாகராஜன் சார் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். சார் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா 1 or 2 daysல நம்ம குரூப்லயே ஷேர் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா உங்களோட ஸ்பான்சர் யாரோ அவர்கிட்ட கேட்டீங்கனாலும் தருவாங்க. ஸோ உங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய பெண்ணை வந்து யாரும் டச் பண்ண வேண்டாம். ஸோ தியாகராஜன் சார் ஆல்ரெடி நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா அப்ப வெயிட்டிங்ல தான் இருக்கணும் சார். சாரி. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா 5வது நபர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் மேம் இப்போ ஓகேவா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்ட்ல இருக்கக்கூடிய நபர் பாத்தீங்கன்னா 5வது நபரா நம்ம அறிமுகப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அவங்க மூலமா வரக்கூடிய 10 USDTல 4.5 USDT நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்த லெவல்ல வரும்போதும் பாத்தீங்க அப்படின்னா 1.5 USDT இன்கம் கிடைக்குது. அப்ப ஒட்டு மொத்தமா வரக்கூடிய 10 USDTல 9 USDT 4 நபருக்கும், 1 USDT பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் சிஸ்டத்துக்கும் போகுது. அது மட்டும் இல்ல, இங்க 10 USDTன்னு தான் ராயலுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 USDT 30 USDTயா டாப் அப் ஆகுது. ஸோ அதை நம்ம பண்ண போறது இல்ல, ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த 10க்கு பதிலா 30 USDT எடுத்துட்டு வரோம். ஸோ அந்த 30 USDT எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களோட ஐடி வந்து பிளேஸ் ஆச்சோ அதே இடத்துல 10 USDTக்கு பதிலா 30 USDT எகைன் வந்து வருது. அப்ப பாருங்க, அந்த 30 USDT எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்குதோ 10 USDTக்கு அதே மாதிரி இன்ட்டு 3 போடுங்க, அந்த அத்தனை மடங்குல என்ன ஆகுது, பிரியுது. அப்ப 2.25 USDT வாங்கின இடத்துல 2.25 USDT இன்ட்டு 3 போட்டு பாருங்க, 6.25 USDT உங்களுக்கு வருமானம். அது மட்டும் இல்ல, 4.5 USDTயா இருந்தது. இப்ப எக்ஸாம்பிள், உங்களை அறிமுகப்படுத்தின நபர் நீங்க வந்து ஒரு கீழே டைரக்ட்ல 6வது நபரா இருக்காங்க அப்படின்னா அவர் 10 USDT இருந்துட்டு வந்த இடத்துல 30 USDT. அப்ப நீங்க வாங்கக்கூடிய உங்களோட வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 4.5 USDT இன்ட்டு 3 போட்டு பாருங்க, 13.5 USDT உங்களுக்கு என்ன ஆகும், இன்கமா கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. அப்ப உள்ள வந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே 30 USDT கொடுத்தாலும் 10 USDT ராயலுக்கு வருது. அது ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல எந்த இடங்கிறத நம்ம இனி பார்க்க போறோம். 30 USDTயா மாறும். அப்ப அத்தனை நபர்களுக்குமே இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது கூடுதலா 3 மடங்கா என்ன ஆக போகுது, வாங்க போறோம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அப்ப இங்க பாருங்க, டைரக்டா வந்த நபர்கள் பாத்தீங்கன்னா முதல் 4 நபர்களுக்கு தான் இங்க ஸ்ட்ரக்சரே போட்டிருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் 2.25 USDT காட்டுது. இதுவே நம்ம டைரக்டா வந்த 5வது நபர்ல இருந்து நம்ம ராயலுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய டொனேஷனை போட்டோம் அப்படின்னா 4.5 USDT ஒவ்வொருத்தருட்டு இருந்து இன்கம் அப்படிங்கிறது வருது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டுமே
13 லெவலுக்கு நம்மளுக்கு ராயல் அப்படிங்கிற வருமானம் உறுதி செய்யப்பட்ட வருமானமா கிடைக்குது. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்திருக்கிறது USDT இருக்கு. இதுவே பல லட்சங்கள்ல இருக்கு. அடுத்தது பாருங்க 40 USDT மாறுது. ஏன்னா ஏற்கனவே 10 USDT 30 USDT மாறுது. அப்போ வரக்கூடிய வருமானம் 4 மடங்கு இந்த இடத்துல நம்ம ஒட்டு மொத்தமா ராயல்ல மட்டுமே ரிசீவ் பண்றோம். பல இதுல யோசிச்சிருப்போம். ஒவ்வொரு இடத்துலயும் பல லட்சத்தை போட்டு 1000 வருமான்னு பாப்பாங்க. ஆனா நம்ம 1000 கணக்குல போட்டுட்டு பல லட்சங்கள் இல்ல பல கோடிகள்ல இந்த இடத்துல கணக்கு இருக்கு. அதுக்காக தான் நம்ம சொன்னோம், உள்ள வரக்கூடிய நபர்கள் 5 நபர்களும் 5 நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி உடையவர்களா ஆனாவே இதுல போட்டிருக்கிறது 4 நபர்கள் வேலை செஞ்சாவே வருமானம். கூடுதலா 5வது நபரையும் போட்டுட்டோம் அப்படின்னா இதை தாண்டி வருமானம் அப்படிங்கிறது யாருக்குமே தேவையில்லை அப்படின்னு உண்மையிலுமே ராயல் லைஃப் அப்படிங்கிறது ராயல் 25ல மட்டுமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குங்கிறது இந்த இடத்துல பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல இப்ப பார்த்தோம் அப்படின்னா ராயல்ங்கிறது 10 USDT கான்செப்ட் இல்ல 30 USDT சேர்ந்து 40 USDT கான்செப்டா நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. மேம் இப்போ ஓகேவா? ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துட்டு வர 30 USDT வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த பிளானு நிறைய வருமானம் இருக்கு. அதுக்கும் USDT தேவை, டொனேஷனா கொடுக்கணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் பிளானுக்கு 40 USDTயும் எனர்ஜி போர்டுக்கு என்டர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல இப்போ 1ல இருக்கும், ஸ்டேஜ் 2க்கு போறதுக்கு 30 USDT தேவை. ஆக்டிவ் பிளானுக்கு தேவையான 30 USDT. ஆனா நம்ம ஒரே ஒரு முறை 30 USDT உதவின்னு சொல்லிட்டோம். இதுக்கு எல்லாமே தேவைப்படுறது பாத்தீங்கன்னா 40 30 70 டோட்டலா 100 USDT தேவை. நம்ம உள்ள வந்துட்டோம், 5 நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறோம். அதன் மூலமா எப்படி இந்த 100 USDT எடுத்துக்கிட்டு இன்னும் பல இடத்துல நம்ம வருமானத்தை பார்க்க போறோம் அப்படிங்கறத தான் இப்ப பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் நபர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வரக்கூடிய 20 USDT, 2வது நபர் மூலமா வரக்கூடிய 20 USDT, ரெண்டையும் சேர்த்து டோட்டலா பேசிவ் ஐடி அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க உள்ள வர்றதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அந்த நபர்கள் 5 நபர்களை வாய்ப்பு கொடுக்கும் போது என்ன பெனிஃபிட் அப்படிங்கறதும் அனலைஸ் பண்ணி பாருங்க. எல்லாரும் சொல்லுவோம், நான் 2 நாள் கழிச்சு எனக்கு ஐடி வெப்சைட் ஓபன் ஆக போகுது, நான் 30 USDT வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கேன்னு சொல்லுவோம். நம்ம உள்ள வர்றதுனால என்ன வருமானம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. இதுவே ஒரு நபர் வந்தா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றோம். நான் 30 USDT ரெடியா இருக்கேன் ஐடி போடுறதுக்குன்னு வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் நபர் கொடுக்கறதுக்கு நான் ஒரு 10 நாள் கடத்திடுறேன். சோ அவர் மூலமா 20 USDT வருமானமா என்கிட்ட வந்து நிக்கும். அது எதுக்கு போகும்னா என்னோட பேசிவ்க்கு போகணும். பேசிவ்க்கு போகுமான்னா போகாது. ஏன்னா நான் 2வது நபருக்கு வாய்ப்பை கொடுத்தாதான் இன்னொரு 20 USDT எடுத்துட்டு தான் என் ஐடி எங்க போகும், பேசிவ்க்கு போகும். அப்ப என்னன்னா முதல் பிளான் என்னன்னா நம்மளோட ஐடி பேசிவ்க்கு போக வைக்கணும். அதுக்கு என்னன்னா உடனடியா 2 நபரை வருமான வாய்ப்பை கொடுக்கும் போது 30 USDT டொனேஷனை கொடுக்க வைக்கும் போது நம்மளோட ஐடி பேசிவ்க்கு போகுது. ஓகே, இன்னொரு 10 நாள் 20 நாள் கேப் எடுத்துக்கிறேன். 3வது நபருக்கு நான் வாய்ப்பை கொடுக்குறேன். அவர் மூலமா வரக்கூடிய 20 USDTல எனர்ஜி ஸ்டேஜ் 2க்கு போக என்ன ஆகுது எடுத்து வைக்கிறோம். அது உள்ள போகுமான்னா போக மாட்டோம். ஏன்னா எனர்ஜி ஸ்டேஜ் 2க்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா 30 USDT தேவை. அப்ப என்னன்னா 4வது நபரை நான் வாய்ப்பை கொடுக்குறேன். அப்ப அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய 20 USDT, ஏற்கனவே என்கிட்ட 20 இருக்கு, ரெண்டையும் சேர்த்து 40 USDT. ஆனா எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் 2க்குள்ள என்டர் ஆகிறதுக்கு 30 USDT இருந்தா போதும். அப்ப 30 USDT எடுத்துக்கிட்டு எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் 2க்குள்ள என்டர் ஆகிறேன். அதனோட ஐடி பாத்தீங்க அப்படின்னா EP அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அப்ப மீதி 10 USDT இருக்கு, இது அப்படியே வச்சிருக்கோம். இன்னொரு 10-15 நாள் கேப் விட்டுறேன். அதுக்கப்புறம் 5வது நபருக்கு நான் வாய்ப்பை கொடுக்குறேன். ஆக்டிவ் பிளான்குள்ள என்டர் ஆகிறோம். அதுல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருக்கிறதுல இருந்து கேரி ஓவர் ஒரு 10 USDT, இதுல ஒரு 20, டோட்டலா 30 USDT சேர்த்து என்ன பண்ண போறோம், ஆக்டிவ்ல ஐடி ஜென்ரேட் ஆகுது. அப்ப பாருங்க
எல்லாம் சொல்லிட்டோம். எதுக்கு எடுத்ததும் 1+5 சொல்றோம். ஏன் 1+5 சொல்றாங்க? 1+1 சொல்லலாம், 1+2 சொல்லலாம், 3 சொல்லலாம், 4 சொல்லலாம், 5 சொல்லலாம். பட் ஆனா 1+5 நம்ம சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேசிவ்க்கும் ஐடி சீக்கிரமா போயிடும். எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் 2க்குள்ளேயும் சீக்கிரமா என்டர் ஆயிரலாம். அது மட்டும் இல்ல ஆக்டிவ் பிளானுக்குள்ளேயும் என்ன ஆயிரலாம், நம்ம என்டர் ஆயிரலாம். அதுக்காக தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்ப செஞ்சு முடிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் நம்மளுக்கு வருமானமே தவிர இன்னைக்கு செஞ்சாலும் அதே 10 USDT தான், நாளைக்கு செஞ்சாலும் அதே 10 USDT தாங்கிறது கால்குலேஷன் கிடையாது. இன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா அது 1000 USDTக்கு உண்டான மதிப்பா இருக்கலாம். சோ அந்த கால்குலேஷனை நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படின்னா எப்ப அந்த 5 நபர்கள் எப்படி இருக்கணும் அந்த 5 நபர்கள் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிருவீங்க. அது மட்டும் இல்ல ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு போறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்ட சீக்கிரமா 4 நபர்களை கொடுத்தாவே என்ன ஆகுது, ஸ்டேஜ் 2க்குள்ள போறோம். சோ ஸ்டேஜ் 2க்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல பாத்துக்கலாம். சோ இங்க வந்துட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள டைரக்ட்ல இருக்கிறவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இவ்வளவு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்றோம். நம்மளாட்டவே நம்மளோட அணியில இல்லாம நம்ம சிஸ்டத்துக்குள்ள ஜாயின் பண்ணவங்க யாரெல்லாம் 1+4 கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு கீழே வருவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 மணிக்கு 1+4 நபர்களை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10:01க்கு ஒரு நபர் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல உங்களுக்கு பின்னாடி வருவாங்க. அப்ப இதே மாதிரி குளோபல் ஸ்பில் ஓவர்ல யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றாங்களோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 5 நபர்களா ஃபில் ஆயிட்டு வருவாங்க. அப்ப பாருங்க முதல் ஸ்டேஜ் 1லயும் 5 நபரை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்டேஜ் 2க்குள்ள வந்துடலாம். ஸ்டேஜ் 2க்குள்ள யாரெல்லாம் நம்மளாட்டவே உழைப்ப போட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாம் ஸ்டேஜ் 2க்கு வருவாங்க. அப்போ உள்ள என்டர் ஆகிறது அத்தனை பேருமே 30 USDT எடுத்துக்கிட்டு தான் எங்க வர்றோம், ஸ்டேஜ் 2க்குள்ள வர்றோம். அப்ப உங்களுக்கு கீழே வரக்கூடிய முதல் நபர் 30 USDT எடுத்துட்டு வருவாரு. அந்த 30 USDTமே உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கிற ராயல் 25க்கு கொடுக்கிறாரு. நம்ம சொன்னோம் 10 USDT வந்த ராயல் 30 USDT டோட்டலா 40 USDT கான்செப்டா மாறுதுன்னு சொல்லிட்டு அந்த 40 USDT கான்செப்டா மாற வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல உங்களுக்கு கீழே வரக்கூடிய முதல் நபர் மூலமா உங்களுக்கு அந்த 40 USDT மாத்துறாங்க. அப்ப அதே மாதிரி உங்களுக்கு கீழே இணைச்சு விட்ட நபர்கள் நீங்க சேர்த்து விட்ட நபர்களும் இந்த ஸ்டேஜ் அடையும் போது உங்களுக்கு அதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது உறுதி. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு. இது ஃபர்ஸ்ட் நபர் மூலமா. ரெண்டாவது நபர் மூலமா பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 30 USDTல இருந்து 12 USDT இன்கம் எடுத்துக்கிட்டு கேஷ் 25க்கு ஒரு ஐடி பின்னா போகுது. அது என்ன பின்னு பாத்தீங்கன்னா கேஷ் 25லயும் ராயல் லைஃப் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக ராயல் 25 பின்னா போகுது. அப்ப ராயல் 25 பின்னுக்கு நம்மளுக்கு அங்க தேவை 1000 ரூபாய். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1030 ரூபாய் 40 ரூபாய் மதிப்புல இந்த 12 USDT எடுத்துக்கிட்டு எங்க போறோம் அப்படின்னா நம்ம ராயல் இன்கமா அங்கேயும் என்ன பண்ண போறோம், வருமானத்தை பார்க்க போறோம். அதுவும் இதே ஸ்ட்ரக்சர்ல இருக்க போகுது. யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல 30 USDTல பேலன்ஸா இருக்கக்கூடிய 18 USDT கேரி ஓவர் ஆகுது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3க்கு. அதே மாதிரி 3வது 4வது 5வது நபர் மூலமாவும் நம்மளுக்கு வருமானம் வரப்போகுது. 3வது நபர் மூலமா 8 USDT இன்கமா வருது. ஏன் மேடம் எல்லாத்துலயும் 10 ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருந்ததுன்னு பல பேர் யோசிப்போம். ஆல்ரெடி நேத்தே நான் சொன்னேன் 12 USDT அங்க கொடுத்துட்டோம். சோ காம்பன்சேட் பண்றதுக்காக இங்க பாத்தீங்க அப்படின்னா 8 USDT. அது மட்டும் இல்ல 22 USDT நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கேரி ஓவர் ஆகுது. ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா 80 USDT. சோ 4வது நபர் மூலமா வரக்கூடிய 30 USDTல 10 USDT இன்கம் நம்ம எடுத்துக்கலாம். 20 USDT பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கேரி ஓவர் ஆகுது. அதே மாதிரி 5வது ஸ்டேஜ்லயும் சேம் 10 USDT இன்கம் 20 USDT நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கேரி ஓவர் ஆகுது. அப்ப பாருங்க இந்த இடத்துல 40 USDT இன்கமா கிடைக்குது. அதுல 12 USDT அதுவும் நம்மளுக்கு இன்கமா தான் கொடுக்க போகுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா ராயல் 25க்கு ஒரு பின்னா ஜெனரேட் ஆகுது. அப்ப என்னன்னா எங்க வந்தாலும் சுத்தி வந்தாலும் நம்மளோட தாய் ப்ராஜெக்ட் நம்ம மனசுலயே இருக்கும் அப்படிங்கறது மட்டும் இல்லாம அது நடைமுறைக்கும் கொண்டு வந்திருக்கு நம்மளோட கிரிப்டோ எனர்ஜி 25 பிளான்.
இங்க பாருங்க பேலன்ஸா இருக்கக்கூடிய கேரி ஓவர் ஆகக்கூடியது 80 USDT எடுத்துக்கிட்டு ஸ்டேஜ் 3க்குள்ள என்டர் ஆகுறோம். ஸ்டேஜ் 1ல மட்டும்தான் நம்மளோட உழைப்பு. ஆனா ஸ்டேஜ் 2, 3, 4 எல்லாமே அதுக்குண்டான வெகுமதியாவே நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சீக்கிரம் ஸ்டேஜ் 2க்குள்ள வர்றோமோ அதே சீக்கிரத்துல ஸ்டேஜ் 3க்குள்ள வந்துடலாம். அதே வேகத்துல ஸ்டேஜ் 4க்கும் போய்க்கலாம். இங்க பாருங்க 4 நபர்கள் வந்தாவே ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. அப்ப என்னன்னா உங்களுக்கு கீழே இதே மாதிரி ஸ்டேஜ் 2ல இருக்கிறவங்க ஸ்டேஜ் 3க்கு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் 80 USDT எடுத்துட்டு தான் வரணும் இங்க. அப்ப அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க இன்கம் அப்படிங்கிறது 25 USDT ஆகும். கேரி ஓவர் ஆகிறது 55 USDT ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர் ஃபர்ஸ்ட் நபர் வந்தாவே அந்த 25 USDT நம்ம வித்ட்ரா போட்டுக்கலாம். மினிமம் 10 USDT இருந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா 100 USDT வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வித்ட்ரா போட்டுக்கலாம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 வித வருமானமும் இருக்கு. 4 வித வருமானமும் 4 நாள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா போட்டுக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. வாரத்துல நீ 7 நாள் இல்ல, வாரத்துல இனி 10 நாள் வச்சாலும் நம்மளுக்கு இன்கம் போடக்கூடிய நாட்களா வரும் அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சோ இங்க 4 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா 4 நபர்கள் மூலமா 25 100 USDT, மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடையும் 55 USDT, 4 × 55 போட்டுங்க 220 USDT. இந்த இடத்துல இன்கமா 100 USDT வாங்குறோம். 220 USDT எடுத்துக்கிட்டு எக்ஸலண்டான வாய்ப்பான கிரிப்டோ எனர்ஜி ஸ்டேஜ் 4க்குள்ள என்டர் ஆகுறோம். சோ எனர்ஜி 4ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ்ல 220 USDT தான் 3 நபர்கள் எடுத்துட்டு வந்தாவே கம்ப்ளீட் ஆகுது. நிறைய இடத்துல பார்த்திருப்போம், முதல்ல ஸ்டேஜுக்கு 10 பேர் இருப்பாங்க, 2வது ஸ்டேஜுக்கு 20 இருக்கும், 3வது ஸ்டேஜுக்கு 40 இருக்கும், 4வது ஸ்டேஜுக்கு 50 இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணி இன்கம் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி சிஸ்டத்துக்கு நிறைய இன்கம் வரணுங்கிற மாதிரி அந்த மாதிரி இன்க்ரீசிங்ல வரும். ஆனா இங்க நம்மளது பாருங்க, ஸ்டேஜ் 1ல 5 நபர், ஸ்டேஜ் 2ல 5 நபர், ஸ்டேஜ் 3ல 4 நபர், ஸ்டேஜ் 4ல 3 நபர். இப்ப பாருங்க சிஸ்டத்துக்கு சாதகமா வச்சிருக்கா இல்ல நமக்கு சாதகமா வச்சிருக்காங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல நமக்கு சாதகமா தான் இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா இந்த இடத்துல நான் சொல்றேன். இங்க உலகத்திலேயே முதல் முறையா ரோலிங் டாப் அப் அப்படிங்கிற வார்த்தைய நம்மளோட பிளானுக்குள்ள கொண்டுட்டு வந்தது நம்மளாதான் இருப்போம். ஃபர்ஸ்ட் நபர் நம்மளாட்டவே 220 USDT எடுத்துக்கிட்டு வரும்போது அதுல 80 USDT 80 அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஸ்டேஜுக்கு இந்த 80 USDT தேவை அப்படின்னு சொல்லிட்டு. 80 USDT அப்படிங்கிறது ஸ்டேஜ் 3க்கு தேவை. ஸ்டேஜ் 1க்கு 20 USDTயும், ஸ்டேஜ் 2க்கு 30 USDTயும், ஸ்டேஜ் 3க்கு 80, ஸ்டேஜ் 4க்கும் 220 USDT தேவை. அப்ப இந்த 80 USDT எடுத்துக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளது எங்க போகுது அப்படின்னா ஸ்டேஜ் 3க்கு போகுது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துலன்னு. பேலன்ஸா இருக்கக்கூடிய 140 USDT நம்மளுக்கு வருமானம். 2வது நபர் மூலமா வரக்கூடிய 220 USDTமே நம்மளுக்கு என்ன ஆகுது, வருமானமா வருது. 3வது நபர் மூலமா வரக்கூடிய 220 USDTல 80 USDT எகைன் ரோலிங் டாப் அப்க்கு போகுது. இன்கமா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 3ஓட இன்கமும் 220 டோட்டலா 660 இன்கமும் கொடுத்திருக்கலாம். ஈஸியா வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா வாங்கக்கூடிய வருமானம் அத்தனை நபர்களுமே திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு 80 + 80 160 USDT எடுத்துக்கிட்டு 2 டைம் திருப்பி என்ன ஆகுது, நம்மளுக்கு ஐடி இங்க வருது. ஸ்டேஜ் 4ல இருந்து 3க்கு போகுது, எகைன் 4க்கு வருது. அதே சும்மா எல்லாம் வந்துட்டு போறதுக்கு இல்ல, உள்ள வந்துச்சுனாவே 500 USDT கொடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணும், ஸ்டேஜ் 3க்கு போகும். அப்ப பாருங்க எத்தனை டைம் நம்ம பே அவுட் வாங்க போறோம்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த இடத்துல ஒரு முறை வாங்கினா பே அவுட்னு சொல்றோம். திரும்ப வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா தான் அதை ரீபே அவுட்னு சொல்றோம். அதனாலதான் இந்த இடத்துல ரீபே அவுட்னு சொல்லிட்டு 500 USDT போட்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு முறை வாங்குறதா 500 USDT பெருசா, உள்ள வந்துட்டோம். ஒவ்வொரு முறையும் 500ங்கிறது டபுள் டைம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா 2 ஐடி என்ன ஆக போகுது, ரோலிங்ல உள்ள வர போகுது ஸ்டேஜ் 4க்கு. அப்ப பாருங்க சாரி எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. சோ நம்மளே யோசிச்சிருந்தா கூட போதும், 500 USDTங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு சமம். அப்ப பாருங்க ஒவ்வொரு முறையும் ஸ்டேஜ் 3க்கு நம்மளோட ஐடி போயிடுச்சு அப்படின்னா
ஸ்டேஜ் 4 எவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகி நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு அத்தனையும் நம்ம விதையா போடுறது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 தான். அதனாலதான் சொல்றோம், நம்ம உள்ள வர்றதுனால என்ன, 2 நபர் கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன இன்கம், 4 நபர் கொடுக்கறதுனால என்ன இன்கம், 5 நபர் கொடுக்கறதுனால என்ன இன்கம், அது உடனே கொடுத்தா என்ன இன்கம், 1 வருஷம் கழிச்சு கொடுத்தா என்ன இன்கம் அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. லாகின் வெப்சைட் எப்போ ஓபன் ஆகும், எத்தனை நபர்கள் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத என்ன பண்ணுவீங்க, நீங்களே இந்த இடத்துல கால்குலேஷன் போட்டுக்குவீங்க. அது மட்டும் இல்ல, இந்த 5 நபரை கொடுத்துட்டோம், இந்த 5 நபர் மூலமாவே எத்தனை இன்கம் இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ராயல் இதுல மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 13 USDT இன்கமா கிடைக்குது. அது மட்டும் இல்ல, அது INR கால்குலேட் பண்ணுங்க, எவ்வளவு அமௌண்ட்னு பாருங்க, இன்ட்டு 90 ரூபாய் போட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல, ஆக்டிவ் பிளான்ல ஏற்கனவே 30 USDT கொடுத்து பழைய நபர்கள் ஒரு சிலர் இருப்பீங்க. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பழைய ஐடிய வச்சுதான் இந்த புது ஐடி ஸ்பான்சரா போடுவீங்க. அப்ப நேரடி இணைப்புக்கு 10 USDT உங்களுக்கு இன்கமா கிடைச்சிரும். எல்லாரும் சொல்லுவோம், ஏற்கனவே புதுசா வந்தவங்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சொல்லுங்க, எங்க வேணாலும் பாருங்க, முன்னாடி நின்ன 4 பேர்த்தோட தான் பின்னாடி வர்ற 40 கோடி 400 கோடி பேர் நிம்மதியா இருக்காங்க அப்படின்னா அந்த 40 பேர்த்தோட சக்தியும் வலிமையும் என்னன்னு நினைச்சு பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. நினைக்கலாம் பல பேரு. சோ நம்ம முதல்ல 50 USDT வந்தோம், அதுக்கப்புறம் 30 USDT வந்தோம், இந்த ரெண்டுமே இல்லாம புதுசா ஒரு 30 USDT வந்திருக்கலாமேன்னு. ஆனா இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்குறதுக்கு நம்ம ஒரு அனுபவமா இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அதை விட பெரிய சந்தோஷம் வேற தேவையில்லை. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே முன்னெடுத்துதான் நடத்துறோம். பட் ஆனா அதுக்கு அனுபவத்துக்கு முன்னாடி யார் வர்றோங்கிறதா இந்த இடத்துல. சோ அப்படி வந்த அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சோ உங்களோட பொறுமை தான் நம்ம இந்த இடத்துல நம்மளோட ராயல் எனர்ஜி 25 வந்து நிக்கிறோம். சோ அதுக்கு அத்தனை நபர்களும் தான் முழு மனசோட பொறுமையோட மிகப்பெரிய தைரியத்தோட காத்துக்கிட்டு இருந்தீங்க. சோ அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்குள்ளேயே நம்மளே என்ன நினைக்கலாம், மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்குள்ளேயே போயிட்டு வரலாம். அப்ப பாருங்க, வாழ்க்கையில எத்தனையோ செஞ்சிருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 50 USDT நம்மளோட பேசிவ்க்கும் முன்னாடி வந்திருக்கோம். ஆக்டிவ்லயும் ஆல்ரெடி ஒரு ஐடி இருக்கு. இப்ப புதுசாவும் ஆக்டிவ்ல ஒரு ஐடி வருது, பேசிவ்லயும் ஒரு ஐடி வருது. அப்ப நீங்க புதிய நபர்கள் யார நீங்க நினைச்சீங்கனாலும் ஆக்டிவ் பிளான்ல 2வதா நீங்க புது ஐடியா போட்டதை வச்சு ஸ்பான்சரா வச்சு போட்டீங்க அப்படின்னா ஒரு ஐடி வர்றதன் மூலமா 2 இடத்துல நீங்க வருமானம் அப்படிங்கறது வாங்க போறீங்க. அதுக்காக தான் நீங்க முன்னாடி வந்திருக்கீங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு. அது மட்டும் இல்ல, கிரிப்டோ 2வது ப்ராஜெக்ட்னு சொன்னாலும் கேஷ் 25க்கும் நம்மளோட இங்கிருந்து வேலைப்பாடு, இங்கேயும் கேஷ் 25க்கு நம்ம போறோம். 5 பின்னா போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பின்னு 2 பின் கிடையாது, 5 பின் 6000 ரூபாய். ஏற்கனவே கேஷ் 25ல பாத்தீங்க ரீபர்த்துக்கு பல லட்சங்கள் நம்மளுக்கு சிஸ்டம் கொடுக்க போகுது ரீபர்த் ஐடிக்கு. அது மட்டும் இல்லாம கிரிப்டோல வந்த நபர்களும் கேஷ் 25க்கு நம்மளோட தாய் ப்ராஜெக்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐடிக்கும் 1200 ரூபாய் பின்னு, டோட்டலா 6000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 5 பின்னா உங்களுக்கு ஜெனரேட் ஆகுது. அப்ப என்னன்னா கிரிப்டோல வந்த நபர்களையும் நீங்க என்ன பண்ணலாம், கேஷ் 25க்கும் ஐடியா கன்வெர்ட் பண்ணி அதுலயும் அந்த அற்புதமான வாய்ப்பை பெறதுக்கு என்ன பண்றோம், ஒரு வழிவகை இந்த இடத்துல இருக்கு. ஸ்பாட் கமிஷனா 100 ரூபாய். ஏன்னா 1300 ரூபாய் தான் கேஷ் 25க்கு, பின்ன 1200ல இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 100 ரூபாய் நீங்க ஸ்பாட் கமிஷனா எடுத்துக்கலாம். சோ அந்த புதுசா வந்த அந்த 5 நபர்கள் கேஷ் 25ல ஒவ்வொருத்தரும் ஐடியா கன்வெர்ட் ஆகும்போது அதன் மூலமாவும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கறதே 450 பழைய நபருக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே 12, 10 கம்ப்ளீட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. அந்த 20% பிடித்தம் இல்லாம 450 ரூபாய் வாங்குவாங்க. புதிய நபர்கள் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் போறதுக்காக 20% பிடித்தம் எடுத்து 360 ரூபாய் ஒருத்தர் மூலமா வாங்குவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நபர்கள் ஒவ்வொருத்தருமே 2 நபர்களை கொடுக்கணும். ஏன்னா அவங்க வருமானத்தை எடுக்கணும். அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நீங்களும் எடுக்கிறதுக்கான வழிவகை இந்த இடத்துல இருக்கு. அப்ப 5 நபரா உள்ள போனவங்க ஒவ்வொருத்தரும் 2 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தாவே 10 நபர்கள் வருவாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க எத்தனை நபர்கள் வேணாலும் வாய்ப்பை கொடுக்கலாம். அப்ப ஒருத்தர் மூலமா 900 ரூபாய் 90 ரூபாய் கிடைக்கும். 10 நபர் மூலமா 900 இன்கமா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 72 ரூபாய் மத்த புதிய நபர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 20% பிடித்தம் செய்யறதுனால.
அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சேவிங்ஸா வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போறதுக்காக. அப்ப ஒருத்தர்கிட்ட இருந்து 72, 10 நபர்கிட்ட இருந்து 720. ஒட்டு மொத்தமா எவ்வளவு இந்த இடத்துல வருமானம் அப்படிங்கறது பாருங்க. அது மட்டும் இல்ல, பேசிவ்க்கு ஒரு ஐடி போகுது, அதுக்கு 40 USDT. அது INRல கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3800 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் மதிப்புடையது. அதே மாதிரி 30 USDT எடுத்துக்கிட்டு வர்றது பாத்தீங்கன்னா பேசிவ்க்கு ஆக்டிவ்க்கும் போகுது. அங்க பாத்தீங்க அப்படின்னா 2800ல இருந்து 3000 ரூபாய் மதிப்புள்ளது. யோசிச்சு பாருங்க, இங்க எத்தனை வகைகள் எல்லாமே நம்ம போடுறது எல்லாமே சிஸ்டம் நம்மளுக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருச்சு. நம்ம செய்யறது 2 வேலை. நம்ம 30 USDT சீக்கிரமா நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். நம்மளாட்டவே 5 நபர்கள் யாருக்கெல்லாம் பொருளாதார சுதந்திரம் சீக்கிரம் வேணும் அப்படிங்கிறவங்கள இன்னொரு 5 நபர்களை நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே 5 சொல்ற மேடம். 6வது நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தா எனக்கு வருமானம் இல்லையான்னு பல பேர் யோசிக்கிறோம். 5 நபர்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கன்னா என்ன வருமானம் அப்படிங்கறது இப்ப பார்த்தோம். 6வது நபர்ல இருந்து என்ன வருமானம் அப்படிங்கறது இங்க பார்க்க போறோம். எப்பவும் போல எடுத்துட்டு வர்றது 20 USDT. ஏன்னா 10 USDT அவங்களோட ராயலுக்கு போயிடும். இதுல பாருங்க 20 USDTல 4 USDT உங்களோட இன்கம் ஆகும். 16 USDT பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 3க்கு போறதுக்கு ரீபர்த் ஐடிக்கு 16 USDT எடுத்து வைக்குது. அதே மாதிரி டைரக்ட் 7, 8, 9, 10 யார் வந்தாலும் சரி 4 USDT இன்கம் ஆகும். 16 USDT ரீபர்த் ஐடிக்கு போகுது. அப்ப ஸ்டேஜ் 3க்கு தேவையானது 80 USDT. அப்ப 5 நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய 16 USDT டோட்டல் போடுங்க, 80 USDT வந்திருக்கும். அப்ப மேல பாத்தீங்கன்னா இன்கம் 5 நபர்கள்ட்ட இருந்து 20 USDT இன்கம் வந்திருக்கும். கீழே இருக்கக்கூடியது டோட்டல் போட்டோம்னா 80 USDT எடுத்துக்கிட்டு உங்களோட ஐடி ரீபர்த் ஆகி ஸ்டேஜ் 3க்குள்ள என்டர் ஆகுது. ஸோ எல்லாத்தோட நோக்கமும் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1க்குள்ள வந்து ஸ்டேஜ் 2க்குள்ள சீக்கிரமா வரணுங்கிறது. அதே மெத்தடாலஜியை இன்னொரு 5 நபர்களுக்கு கூடுதலா கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டேஜ் 3க்கு ரீபர்த் ஐடியா என்ன ஆக போகுது, 80 USDT எடுத்துக்கிட்டு என்டர் ஆக போகுது. அப்ப ஸ்டேஜ் 3 போற வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எகைன் திரும்ப திரும்ப அந்த என்ன ஆகும், அடுத்தடுத்த ரொட்டேஷனுக்கு 3க்கு போனாலும் 4க்கு வந்துரும், 4ல இருந்து திருப்பி 3க்கு வந்துரும். அந்த ரோலிங் டாப் அப் அப்படிங்கிற வருமானம் அந்த இடத்துக்கு வந்துரும். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டைரக்டா 11வது நபர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 18 USDT இன்கம் ஆகும். 2 USDT ஹெல்பிங் சிஸ்டத்துக்கு போகும். அப்ப என்னன்னா ஒரு டைரக்ட்ல 20வது நபர் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா 18 USDT உங்களுக்கு இன்கம், 2 USDT ஹெல்பிங் சிஸ்டத்துக்காக போகுது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கிரிப்டோல இருந்து பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு ஈக்குவலண்டான ஹெல்பிங் ஐடி பாத்தீங்க அப்படின்னா கேஷ் 25க்கு போயிருக்கு. யோசிச்சு பாருங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பேசிவ்க்கு போகணும்னு சொன்னோம். பேசிவ்க்கு வந்து நம்ம கொடுக்க போறது இல்ல, 2 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது அந்த வருமானத்துக்கு போறோம். இது சிஸ்டமா நம்மளுக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய வருமானம். ஏற்கனவே ராயல்ல வர்ற இன்கமே எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டோம். எனர்ஜி ஸ்டேஜ்லயும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி 2 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது பேசிவ்க்குள்ள வரும். இந்த 40 USDT பாத்தீங்கன்னா இதுக்குள்ளயும் உட்பிரிவு மாதிரி சப்பு நம்மளோட இன்கம் அப்படின்னு இருக்கு. அதுல பாருங்க ஆக்டிவ் போர்டுக்கு ஒரு 30 USDT தேவை, பேசிவ் போர்டுக்கு ஒரு 10 USDT பிரியுது. அப்ப 40 ஒரு வருமானம் பேசிவ்னு சொன்னோம். பேசிவ்க்குள்ள 2 வருமானம் அப்படிங்கிறது உள்ள இருக்கு. அந்த 30 USDT எடுத்துக்கிட்டு வர்றோம். அது சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 80 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா 1040 USDT ரிசீவ் பண்ண போறோம். யோசிச்சு பாருங்க 1040 USDT அப்படிங்கிறது என்னன்னு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கமா நம்ம என்ன பண்ண போறோம், வருமானம் அப்படிங்கிறது சிஸ்டமா கொடுக்கக்கூடிய வரிசையின் அடிப்படையில நிக்கிறவங்களுக்கு வாங்க போறோம். எல்லாருமே நினைப்போம் எங்க போட்டாலும் சரி போட்டதை எடுத்துட்டோம்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனா இங்க போட்டதை எடுக்கிறதுக்காக யாரும் வரல, உதவிய கொடுத்துட்டோம், வரும்போது உதவிய பெற போறோம். அதுதான் நம்மளோட பேசிவ்ல நம்ம நிக்கிறோம். அது மட்டும் இல்ல, பேசிவ் போர்ட்ல 10 USDT மீதி இருக்கு இல்லைங்களா, இதுல இந்த 10 USDT நினைச்சிருப்போம் 30 USDT என்னடா 1 லட்சத்தை தான் கொடுக்குது, 10 USDT என்ன பண்ண போகுது, மீதி போனா ஒரு 5000 10,000 கொடுக்குன்னு நினைப்போம். என்ன நினைச்சோமோ அதை தாண்டி கடுகளவு நினைச்சோம், ஆனா அது மலையளவு உயர்ந்த அந்த இடத்துல வருமானத்தை நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஸ்கை போர்டுக்கு பாத்தீங்கன்னா 10 USDT வருமானமா கிடைக்குது. ஸ்கை போர்டுக்குள்ள என்டர் ஆகிறதுமே அந்த 10 USDT, பேசிவ் போர்டுக்கு பிரியிற 10 USDT, முதல் போர்டான ஸ்கை போர்டுக்கு 10 USDT எடுத்துட்டு வர்றோம். வருமானமாவும் 10 USDT பாக்குறோம்.
அதே ரெண்டாவது ஈடன் போர்டுக்கு தேவையானது 32 USDT. இதுக்கு ப்ரீவியஸ்ல எப்படி என்டர் ஆனமோ அந்த ஸ்கை போர்ட்ல இருந்து பேலன்ஸா இருக்கக்கூடிய கேரி ஓவர் ஆகி தான் 32 USDT. இங்க ப்ராஃபிட்ட மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுல ஸ்பான்சருக்கு போக வேண்டிய USDTயும் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்ல ரீபர்த்துக்கும் நிறைய இருக்கும். அந்த மாதிரி பல இடத்துல என்ன ஆகுது, வருமானம் அப்படிங்கிறது பிரிஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடியது ப்ராஃபிட் மட்டும்தான். ஆனா ரீபர்த் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது இங்க நிறைய இருக்கு. ரெண்டாவது போர்டுல பாத்தீங்கன்னா 50 USDT, மூணாவது போர்டுக்கு 110, நாலாவது போர்டுக்கு பாத்தீங்கன்னா 520, அஞ்சாவது போர்டுக்கு 3000 USDTயும், ஆறாவது போர்டுக்கு 10,000 USDTயும், ஏழாவது போர்டுக்கு பாத்தீங்கன்னா 1,69,600 USDTயும் நம்மளுக்கு இன்கமா கிடைக்கும். சோ இது எல்லாத்தையும் டோட்டல் போட்டீங்க அப்படின்னா எத்தனை USDT வரும்னு பாருங்க. இது ஒரு ஐடிக்கு மட்டுமே. ஆனா இதுக்குள்ள ரீபர்த் ஐடிங்கிறது பல ரீபர்த் ஐடி இருக்கு. அப்ப பாருங்க இன்ட்டு அத்தனை மடங்கா இந்த என்ன ஆகுது, நம்ம வருமானத்தை வாங்க போறோம். அது எல்லாமே USDTல. சோ இங்க ஸ்பெசிஃபை பண்ணோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஐடியிலிருந்து ரீபர்த் அப்படிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பை சொன்னோம். இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல இருக்கும். 3 லெவல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 போர்டும், 2 லெவல்ல கம்ப்ளீட் ஆகிறது லாஸ்ட் 2 போர்டும். அது மட்டும் இல்ல ஆக்டிவ் பிளான்னு சொன்ன 30 USDT. அங்க எப்படி ஒரு இடத்துல வருமானம்னு பேசிவ்க்குள்ள வந்தோம், 2 இடத்துல பிரிஞ்சோம். ஆக்டிவ் போர்டுக்கு 30ம் பேசிவ் போர்டுக்கு 10ம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு இடத்துல வருமானம்னு சொல்லிட்டு 30 USDT ஆக்டிவ்ல எடுத்துட்டு வந்தோம். ஆக்டிவ் பிளான் ஏற்கனவே கேஷ் 25ல பார்த்த மாதிரி உடனடி வருமானம் இங்கேயும் இருக்கு. அதுதான் கிரிப்டோ 25ல ஆக்டிவ் பிளான். சோ இங்க 30 USDT எடுத்துக்கிட்டு வர்றோம். இங்க உள்ள வந்த நம்ம கூடுதலா இன்னொரு 3 இடத்துல வருமானம் பார்க்க போறோம். எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா 50 USDT, 100 USDT, 200 USDT. அப்ப என்ன அப்படின்னா உள்ள 30 USDTல என்ன மிரர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறோமோ அதே ஸ்ட்ரக்சர்ல அடுத்தடுத்த 3 டேபிளையும் இருக்க போறோம். இங்க இருந்து 20-80 அப்படிங்கறதுல 80 நம்ம வருமானத்தை எடுத்துக்கிட்டு 20% பாத்தீங்க அப்படின்னா 50 USDT ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஐடி 50 USDTக்கு போயிடும். அது மட்டும் இல்ல இதுல வாங்கக்கூடிய அந்த 20-80 அப்படிங்கிறது என்னாக போகுது அப்படின்னா 100% இன்கமையும் நீங்களே எடுத்துக்கலாம். சோ டைரக்ட்ல மட்டுமே இங்க எக்ஸாம்பிள் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, 5 நபரை கொடுத்துருக்கீங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டேஜுக்குள்ள எனர்ஜி பிளான்குள்ள வரும்போது டிஃபால்ட்டாவே 5 நபரை கொடுத்து உள்ள வரீங்க அப்படின்னா கண்டிப்பா 5வது நபர் மூலமா உங்களோட ஐடி இங்க வரப்போகுது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 நபர்கள் மூலமா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது 5 × 10 50 USDT இந்த இடத்துல உங்களுக்கு வருமானமா வருது ஆக்டிவ் பிளான்ல மட்டுமே. ஏன்னா ஒரு நபர் உங்க நேரடி இணைப்புல வந்தாங்கன்னா 10 USDT, அங்க கொடுத்த 5 நபருமே உங்க டைரக்ட்ல தான் இங்க வரப்போறாங்க ஆக்டிவ்ல. அப்ப பாருங்க 50 USDT. ஏற்கனவே சொல்லுவோம் நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது எங்கன்னு 50 × 90 ரூபாய் போட்டு பாருங்க. இந்த இடத்துலயே 4500 ரூபாய் அப்படிங்கிற வருமானம் ஆக்டிவ் பிளான்ல மட்டுமே உங்களுக்கு கிடைச்சிருது. யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல இங்க 20-80ல 80% நீங்க இன்கம் எடுத்துக்கலாம். 20% எடுத்துக்கிட்டு எங்க வருவீங்க அப்படின்னா டாப் அப் ஆகி 50 USDT இந்த இடத்துல வருமானம் பாக்குறதுக்கு உங்க ஐடி வந்துரும். அதே மாதிரிதான் உங்களுக்கு கீழே வந்த நபர்கள் ஒவ்வொருத்தரும் 5 நபருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னாவே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ நம்மளோட நேரடி இணைப்பையும் அதிகப்படுத்துறோம். கீழே வரக்கூடிய நபரும் அடுத்தடுத்த லெவலுக்கு வாய்ப்பை கொடுக்கும் போது இந்த இடத்துல இருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு சீக்கிரமா வந்துடுறோம். ஏற்கனவே உங்க நேரடி இணைப்புல வந்தவங்க 10 USDT வருமானம் கொடுத்தாங்க 30 USDT டேபிள்ல. 50 USDTல அதே நபர் 20 USDT உங்களுக்கு இன்கம் கொடுக்க போறாங்க. அப்ப அந்த 5 நபர் மூலமா 5 × 20 போட்டு பாருங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு 100 USDT உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். நான் எல்லாமே 5-5ன்னு சொல்லிட்டு வரேன். இதுவே நீங்க 10 கொடுக்குறீங்க, வரக்கூடிய நபரும் 10 கொடுக்கலாம். இல்ல வரக்கூடிய நபர் உங்களை தாண்டி 50 கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மெதுவா வரட்டும்னு வெயிட் பண்ணலாம். ஆனா கீழே வரக்கூடிய நபர் நான் ஒரே மாசத்துல இந்த வேலையை முடிக்கிறேன்னு சொல்லி முனைப்போட செயல்படலாம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எந்த இன்கம் இந்த இடத்துல வரும்னு பாருங்க. அது மட்டும் இல்ல அவங்கவுங்க அணியில எப்படி கட்டமைக்கிறோமோ அதை பொறுத்து இந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது.
ரெண்டாவது நபர் மூலமா 5 யூஎஸ்டிடி கிடைக்குது. மூணாவது லெவல்ல பாருங்க 4. அப்படியே ஒவ்வொரு லெவல்லையும் என்ன ஆயிட்டு இருக்கு, நம்மளுக்கு யூஎஸ்டிடி அப்படிங்கிறது பிரியுது. எப்படி 30 யூஎஸ்டிடி பாத்தீங்கன்னா 5 லெவலுக்கு பிரியுதோ, அதே மாதிரி 50 யூஎஸ்டிடி இந்த இடத்துல 25 லெவலுக்கு பிரியுது. ஆனா 30 யூஎஸ்டிடில பாத்தீங்கன்னா 26 பிளஸ் 4 26 யூஎஸ்டிடி தான் பிரியும். 4 யூஎஸ்டிடி அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்காக போயிடும். ஆனா 50 யூஎஸ்டிடில பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய 50 யூஎஸ்டிடியுமே 25 லெவலுக்கு பிரிஞ்சிரும். இங்கேயும் 20 80 20%ல 100 யூஎஸ்டிடி சேர்ந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐடி என்ன ஆகும், மூணாவது வருமானம் பாக்கறதுக்கு இங்க டாப் அப் ஆகி 100 யூஎஸ்டிடி டேபிள்குள்ள மிரரா இருந்தது ஆக்டிவா மாறிக்கிறீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி டேபிள்ல 2 டேபிளையும் 100% இன்கமையும் நீங்க என்ன பண்ண போறீங்க, யூஸ் பண்ணிக்க போறீங்க. இங்க பாருங்க, அதே நபர் இங்க வருவாங்க. எல்லாருமே செய்யக்கூடிய வேலை எல்லாமே ஃபர்ஸ்ட் டேபிள்ல தான். அப்ப அத்தனை பேருமே எங்க எனர்ஜி ஸ்டேஜ்ல வேலை செய்யறோம், அதனோட ரிஃப்ளெக்ஷன் இங்க வரைக்கும் வருது. ஒருத்தர் மூலமா 40 யூஎஸ்டிடி, ஒரே நபர் வந்தாங்க 30ல 10 யூஎஸ்டிடி கொடுத்தாங்க. அதுவே 50 யூஎஸ்டிடிக்கு வரும்போது 20 யூஎஸ்டிடி உங்களுக்கு இன்கம் கொடுத்தாங்க. அதே நபர் 100 யூஎஸ்டிடில வரும்போது 40 யூஎஸ்டிடியா இன்கம் கொடுக்குறாங்க. அப்ப 5 × 40 போட்டு பாருங்க, 200 யூஎஸ்டிடி போட்டு பாருங்க. ஒரு சிலர் மாத வருமானம் கூட அதை வாங்க மாட்டோம், அந்த அளவுக்கு இங்க இன்கம் இருக்கு. நான் இப்ப எல்லாமே டைரக்டா மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனா அவங்களும் ஒவ்வொருத்தர் கீழையும் டீமை கட்டமைக்கும் போது எத்தனை யூஎஸ்டிடி வரும், அதன் மூலமா எவ்வளவு இன்கம் வரும்னு பாருங்க. அதே மாதிரி 4வது டேபிள் இந்த இடத்துல வரோம் 200 யூஎஸ்டிடிக்கு. இங்க பாருங்க, ஒருத்தர் வந்தாவே 80 யூஎஸ்டிடி, 10 பேர் வந்தாங்கன்னா கால்குலேட் பண்ணுங்க, 10 × 80 எவ்வளோன்னு 800 யூஎஸ்டிடி. 8 72 கிட்டத்தட்ட 72,000 ரூபாய் இந்த இடத்துல இன்கம் வருது. யோசிச்சு பாருங்க. ஆனா அங்க எல்லாமே கொடுத்தோம் 3000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் யோசிச்சோம். அந்த 3000 ரூபாய் ஒவ்வொரு இடத்துலயும் எத்தனை 3000 ரூபாயா வருமானம் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க. இது வரைக்கும் பல இடத்துல அந்த மாதிரி 3000 ரூபாய் பயன்படுத்தி இருப்போம். அதன் மூலமா பொருளாதார சுதந்திரம் அல்ல, கொஞ்சமாவது மாற்றம் வந்திருக்கான்னு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னாவே போதும். அந்த 4 யூஎஸ்டிடி சொன்னோம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்காக. தாய்லாந்து ட்ரிப்புக்கு போறதுக்கும் கார் ஃபண்டுக்காக எடுத்து வைக்கணும்னு சொன்னோம். நேரடி இணைப்புல இருந்து செகண்ட் லெவல் 3rd லெவல் டோட்டல் 300 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நபர் மூலமா 2 யூஎஸ்டிடி, அப்ப 600 யூஎஸ்டிடி. அப்ப 600 யூஎஸ்டிடில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்டு 90 கால்குலேட் பண்ணி பாருங்க, ரொம்ப 54. அப்ப என்னன்னா 54,000 எடுத்துக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களை தாய்லாந்து ட்ரிப்புக்கு சிஸ்டம் அழைச்சிட்டு போகுது. அப்ப இதை யாரெல்லாம் எப்ப கம்ப்ளீட் பண்றாங்களோ அப்பெல்லாம் இருக்கு, ஒரு பர்டிகுலர் லிமிட்டோட கிடையாது. எப்ப கம்ப்ளீட் பண்ணாலும் நம்மளுக்கு தாய்லாந்து ட்ரிப் அப்படிங்கிறதுக்கு உழைப்பை எப்ப போட்டா என்ன, எல்லாமே நம்மளோட உழைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் அதுக்குண்டான வெகுமதியை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, நம்மளோட மிகப்பெரிய ட்ரீம்ல ஒன் ஆஃப் த ட்ரீம் வந்து காரா இருக்கும். அது வாங்கறதுக்கும் இந்த இடத்துல வழிவகை இருக்கு. 5வது 6வது 4வது இந்த 3 லெவலையும் டோட்டல் போடும்போது பாத்தீங்கன்னா 1700 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் மூலமா 2 யூஎஸ்டிடி கிடைக்கும். அதை போடுங்க பாத்தீங்கன்னா 3400 யூஎஸ்டிடி இன்ட்டு 90 ரூபாய் போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்ப 3 லட்சம் ரூபாய் ஒருத்துள்ள காருக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். நீங்க 20 லட்சம் ரூபாய் காரை கூட வாங்கிக்கலாம். சிஸ்டம் சார்பா கொடுக்கக்கூடியது 3 லட்சம், மீதி இருக்கக்கூடிய 17 லட்சத்தை நீங்க போட்டு வாங்கிக்கலாம். சோ எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இத ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா வித்ட்ரா போடும் போதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். வித்ட்ரா போடும் போதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 10 யூஎஸ்டிடியும் அதிகபட்சம் 100 யூஎஸ்டிடியும், அதுவே மிகப்பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 9,000 ரூபாய் அப்படிங்கிறது லிமிட்டு. அப்ப பாருங்க, வருங்காலங்கள்ல அது நம்ம மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. காரணம் என்னன்னா மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல 4 நாள் நம்மளுக்கு ஒரு நாள் பேசிவ் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பும், இன்னொரு நாள் ஆக்டிவ் பிளான்ல வரக்கூடிய வருமான வாய்ப்பும், இன்னொரு எனர்ஜி ஸ்டேஜ்ல வரக்கூடிய வருமானம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும், ராயல் லைஃபுக்கு என்றக்கூடிய ராயல் வருமானம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் 4 நாள்ல வரப்போகுது. அப்ப 4 நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் 100 யூஎஸ்டிடி மேக்சிமம் அப்படிங்கிறது சிஸ்டம் டிசைட் பண்ணிருச்சு. நம்மளும் அதையே டிசைட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 400 யூஎஸ்டிடி ஒரு வாரத்துக்கே நம்ம எடுக்க முடியும். யோசிங்க, எப்படி ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் கொடுத்துருக்கு. அத்தனையுமே நம்ம எடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அது முனைப்போட செய்யணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பிளான் எப்படி இருந்தாலும் எக்ஸலண்டா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸலண்ட்னு பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வருமானம் வராது. இந்த அற்புதமான வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு யோசிக்கும் போதுதான் நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா பிடித்தம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இங்க பிடித்தம் செஞ்சதே திருப்பி நம்மளுக்கு தான் வரப்போகுது. 10 USDT-லிருந்து 20 USDT வரைக்கும் வித்ட்ரா போட்டோம் அப்படின்னா 0.5 USDT ஹெல்பிங் சிஸ்டத்துக்காகவும், அதே 20 USDT-க்கு மேல நம்ம வித்ட்ரா போட்டோம் அப்படின்னா 5% USDT பாத்தீங்கன்னா ஹெல்பிங் சிஸ்டத்துக்கு போகுது. அது மட்டும் இல்ல, இங்க ராயல்ல வரக்கூடிய இன்கம்ல எப்படி கேஷ் 25ல எந்தவித டிடக்ஷனும் இல்லாம வருதோ அதே மாதிரி கிரிப்டோல வரக்கூடிய ராயல் 25யோட இன்கம்ல எந்தவித டிடக்ஷனும் இல்லாம 100% இன்கமையும் நம்மளே எடுத்துக்கிற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்கு. அப்போ ராயல் லைஃப் அப்படிங்கிறது சீக்கிரமா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், யோசிச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, எத்தனை இடத்துல நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா சக்சஸ்க்கான வழி நம்மளோட நல்லதாய் நடக்கும் சமூக நல முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல தான் இருக்கு. அதுவும் இல்லாம கிரிப்டோ எனர்ஜி 25 பிளான்குள்ள வந்துட்டா கேஷ் 25லயும் கூடுதலா நம்மளுக்கு வருமானம் வர மாதிரி வழிவகை இருக்கு. இது அத்தனை நபர்களுமே உணர்ந்து செயல்படுவோம். வாய்ப்புகள் பல இடத்துல வரலாம். அதை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போதுதான் முழு பலன் நம்மளுக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற நன்றி, வணக்கம். நல்லதாய் நடக்கும்.